சத்துரு எப்பொழுது குறிவிக்கிறது யார தெரியுமா? வேல்யூ ஆனவங்கள. வேல்யூ இல்லாதவங்க கூட சத்துரு மோதி டைமை வேஸ்ட் பண்ண மாட்டான். சத்துரு உங்களை குறி வச்சிருக்கானே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அவன் குறி வச்சதை பார்த்து பயப்படாதீங்க. உங்க மேல ஒரு பெரிய வேல்யூவை கத்தர் வச்சிருக்கிறாருங்கிற தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான நான் மாற போறேன், ஏன்னா யூஸ் இல்லாத உன் கூட சத்துரு என்ன பண்ண மாட்டான். அப்படிதான். அப்ப சத்துரு என் கூட மோதுறானா நான் பெரிய ஆளு, அவன் என் கூட மோதுறானா நான் பெரிய ஆளுதான். ஆண்டவர் ஏதோ என் மேல திட்டம் வச்சு இருக்கிறார். அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றணும்னா என் மாம்சம் சாகணும். என் மாம்சம் அப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணணும்? முடிக்கணும். ஃபர்ஸ்ட் இல்ல படிக்கல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லைங்க செகண்ட்லயே உட்காந்துக்கிறேன்னு உட்கார வைப்பாங்களா? நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சாதான். அதே மாதிரிதான் ஆவி பழைய மனிதன் மரித்தாதான் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும்.